கட்டிட்டு திரும்பும்போது புளிய மரத்துக்கு அடியில ஒரு பழைய துருபிடிச்ச செப்பு குடத்தையும் பார்த்தான். அது ரொம்ப வருஷம் அப்படியே கிடந்ததுனால ரொம்ப பழசாகி போய் இருந்துச்சு. அதை பார்த்தவனும் சரி நம்ம இதை சுத்தம் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கிறவனும் தூக்கிட்டு வந்தான். வீட்டுக்கு வந்ததும் அந்த குடத்தை மெதுவா தரையிலையும் வச்சான். திடீர்னு அந்த குடத்துல இருந்து ஒரு மெல்லிய குரலும் கேட்டுச்சு. ஐயா, எனக்கு தாகமா இருக்குது, கொஞ்சம் பால் இருந்தா கொடுங்கய்யான்னு. செல்லனும் அவனோட பாட்டியும் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டாங்க. பாட்டியும் டேய், இது பேய் கூட மாதிரி தெரியுதுடா, தூக்கி போடு அப்படின்னாங்க. ஆனா செல்லம் பயப்படவே இல்லை. பாட்டி, இது சத்தம் மட்டும்தானே போடுது, யாருக்கும் தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லி குடத்துக்குள்ள கொஞ்சம் பாலையும் ஊத்துனான். பால் உள்ள போனா கொஞ்ச நேரத்திலேயே குடத்துக்குள்ள இருந்து ஒரு முதியவரோட சத்தமும் கேட்டது. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றியா, இந்த உதவிக்காக நான் உங்களுக்கு ஒரு பரிசு தர போறேன்னு. அடுத்த நொடியே அந்த குடத்துக்குள்ள இருந்து ஒரு பளபளக்கிற தங்க காசும் உருண்டு வந்துச்சு. செல்லனும் அவன் பாட்டியும் திகச்சே போயிட்டு